ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா உங்க பேர் என் பேர் சிவலிங்கம். எங்கள் அப்பா பேர் வந்து கோன்சாமி. நயம்பாடி கிராமம், செங்கம் தாலுகா, திருவண்ணாமலை மாவட்டம். இது வந்து கருமஞ்சள். இப்போதான் முளை கட்டி இருக்குது. நடனம் அது உங்களுக்காக எடுத்து வச்சேன். நடனம் இது கருமஞ்சள் பாருங்க, பார்த்துக்கோங்க. இதை உடைச்சா கருப்பாக இருக்கும். இதுவும் வந்து கேன்சரை சொல்லக்கொள்ளும், டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும், எல்லாமே A to Z. இது ரிப்போர்ட் இருக்குது. அப்புறம் நான் கொடுக்குறேன் பாருங்க. ஐயா இப்போ இதுக்கு விதலாம் வந்து தருவீங்களா? தருவேன்னா இப்போ அட்வான்ஸாக ஒரு 10 நாளைக்குள்ளே எனக்கு கேட்டால் கொடுப்பேன். அதுக்கு மேலே என்ன சீசன் முடிஞ்சிடும். ஆமாம், அவிச்சிருவேன். இதை ட்ரை பண்ணி மெடிசன் வேல்யூ கொடுக்குறேன். அரிசி, கருமஞ்சள், கருப்பு வேர்க்கடலை எண்ணெய் மூணுமே அட்வான்ஸாக சாப்பிட்டாலும் சரி, இல்லது வியாதி வந்தவங்க சாப்பிட்டாலும் சரி, கேன்சர் செல்லை கொல்லும் என்பது உண்மையான சமாச்சாரம். அது வித் ரிப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் ரிப்போர்ட் இருக்குது. கேன்சர் சொல்லி நீ வேணும்னா யார் வேணால் யூடியூப்பில் பார்க்கலாம். கருப்பு வேர்க்கடலை எண்ணெய்ன்னு போட்டாலும் வரும். அதே மாதிரி கேன்சர் கியூர் ரைஸ்ன்னு கூகுளில் போட்டாலும் வரும். அதே மாதிரி கருமஞ்சளை போட்டாலும் வரும். மெடிசன் வேலை என்னது யாரும் இது வந்து மலைப்பொருள் கிடையாது. இதை நம்ம தருவிச்சு பயிர் பண்ணி இதை ஆர்கானிக்காக பண்ணி எல்லா விவசாயம் கொடுக்குறோம். எல்லா நோயற்ற வாழணுன்ற ஒரு எண்ணத்தில் எங்கள் வீட்டில் கேன்சர் வந்து எங்கள் வீட்டில் இறந்ததுனால இது தேடி பயணம் பண்ணி என்னுடைய பாரம்பரியத்துக்கு வரக்கூடாது, அடுத்தவங்க நான் பட்ட அவசரப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இதை தேடி பயணம். இன்னும் நான் வந்து கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய மெடிசன் வேலையை தேடி பயணம் பண்ணுவேன். புதிய ஜெனட்டிக்கை உருவாக்குவேன், இந்த மக்களுக்கு கொடுப்பேன். என் வாழ்நாள் வந்து 10 வருஷம் நம்மளோட பயணம். அந்த பயணத்தை நிறுத்தி அவரே என்னை அவாய்ட் பண்ணி வெளியே பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்கு வரவானான்னு சொல்லிட்டாரு. நெல் ஜெயராமனை கூட தொடர்ந்து கடைசி வரையும் பயணம். ஆனால் யாரையுமே என்கிட்ட பொருட்படுத்தாமல் ஃபங்க்ஷன் மட்டும் போவேன், பண்ணுவேன். என்னுடைய ஓன் நாலேஜில் எந்த வித உயர் தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு புதிய வரலாறு படைக்கின்ற நோக்கத்தில் ஒரு தமிழுடைய பெருமை இந்த உலகளாவில் இருக்கின்ற ஒரு எண்ணத்தில் இந்தியாவிலேயே எந்த சயின்டிஸ்டும் பண்ண முடியும். ஈவன் இக்கிரிசாட்டிலேருந்து எந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டியும் இதுவரையும் வேர்க்கடலை ரிசர்ச் பண்ணோம் இல்லை, பண்ணதா தெரியல. இப்போ நம்ம பண்ணுறோம். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கடலக்கொட்டையை நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு கொட்டைகளோட்டையும் கடலக்கொட்டையும் வந்து கருப்பாக்கி தான் கொடுக்குன்ற எண்ணத்தில் வெள்ளை சிவப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். கருப்பை பூர்த்தி பண்ணி கருப்பை எண்ணெயை எடுத்து ஃபுட்டங்களில் கொடுத்து ரிசல்ட்டை வாங்கி மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சரையும் பார்த்துட்டு கவர்னரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரதமர் மோடியும் பார்க்கறது, வேளாண் துறை அமைச்சர் மத்திய அமைச்சரும் பார்த்துட்டு இதை பேட்டர்ன் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறேன், பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பொருளாதாரம் சரிவாக இருந்ததுனால எனக்கு வந்து நெல் பயிர் வச்சு பூமியில் கலகா டெவலப் பண்ணுறதெல்லாம் ஃப்ளட் ஆகி முளைச்சி போகிறதுனால எனக்கு மானாவாரி நல்லா ஒரு 4 ஏக்கர் நல்லா இருக்குது. அதை கிணறு கேட்டிருக்கிறேன். ரகுந்த சிங் பேடி ஐயா அவர் கேட்டிருக்கிறேன், ஊரக வளர்ச்சித்துறையில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மனம் ஓந்து என்னுடைய வறுமையை ஆராய்ச்சி பண்ணி நான் வறுமையான ஒரு காரணத்தினால எனக்கு ஒரு கவர்மெண்ட்டு ஃப்ரீ கிணறு ஒன்று கொடுத்தால் இந்த தமிழுடைய பெருமை உலகளவில் தெரியும் என்பதை இந்த காணொலியாக மிகவும் பணிவாக தெரிவித்துருக்கேன். அரசு அதிகாரியும் சரி, அரசியல்வாதியும் சரி, ஒரு தமிழுடைய பெருமை இந்த உலகளவில் போகணும்னு நினைச்சால் எனக்கு உதவி செய்யுமாறு இந்த காணொலி மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை வந்து நிறைய ப்ரீடிங் பண்ணியிருக்கீங்க, அப்புறமா வந்து கருப்பில் வேர்க்கடலை பண்ணியிருக்கீங்க, அப்புறமா வந்து கருப்பு இஞ்சி, இதெல்லாம் வந்து கேன்சரு, தைராய்டு, சுகரு பல நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அரசாங்க சைட்ல இருந்து என்ன உதவி நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா வந்து ஆட்சி மாறி இருக்கு. ஆமாம், என்ன நீங்க உதவி எதிர்பார்க்குறீங்க? என்னை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களுக்கும் வேளாண் துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட செக்ரட்டரி அவர்களுக்கும் அதாவது கமிஷனர் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி கருப்பு வேர்க்கடலினுடைய தரம் என்னன்றதை எனக்கு பயிற்சி கொடுத்தால், அப்படி கொடுக்கலன்னா கூட போல சைட் சீயிங் பார்த்தா போதும். 3 கொட்டையில் பண்ணிடுவேன். ஒரு செடியில் வந்து 4 கொட்டை பண்ணி முளைச்சி போச்சு. 3 கொட்டை பண்ணிட்டேன். ஃபுல் செடியில் 3 கொட்டை பண்ணிட்டேன். இது வந்து இந்திய வரலாறு. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல் வந்து குறைஞ்ச ஒரு 20 வருஷமா நெல் பண்ணி மணிலா பண்ணி டோட்டலி வேஸ்ட் ஆகி பொருளாதார சரிவு எனக்கு ஏற்பட்டு போச்சு. வெளிநாடு போய் பயிற்சி பண்ணி எந்த பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை. என்னை 16 வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. என் சூழ்நிலை போக முடியாத சூழ்நிலை. 19 அனுப்புறேன்னாங்க சொன்னாங்க. அப்போ வந்து கொரோனா தொற்று வந்துருச்சு. இப்போ வந்து 26 நான் இட்டும் போகிறேன்னு சொல்லி
வேளாண் துறை செக்ரட்டரி தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னார். இப்போ வந்து ஆட்சி மாறி போச்சு. இப்போ வந்து செக்ரட்டரி மாறிட்டாங்க. இப்போ புதிய செக்ரட்டரி சங்கர் ஐயாவுக்கும் புதிய வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் புதிய முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தமிழுடைய பெருமை இந்த உலகளவில் தெரியணும்னு நினைச்சால், நீங்கள் மனசு வச்சால், பொருளாதார சரிவு ஏற்பட வெளிநாட்டுக்கு அனுப்பி பயிற்சி கொடுத்து வந்தால் இந்த தமிழுடைய பெருமை உலகளவில் இருக்கும் என்பதையும், இந்த ரெட் கலர் ஆயில் கொடுக்கின்ற ஒரு எண்ணம் உள் மனசு சொல்லுது. இந்த ஆயிலை வந்து மஞ்சள் கலர் இல்லாமல் ரெட் கலர் ஆயில் கொடுக்கின்ற ஒரு எண்ணம் தோணுது. அதை அனுப்பினால் நான் வந்து எந்தவித ஹை டெக்னாலஜி இல்லாமல் நார்மலாகவே ஜெனட்டிக்கலி என்னுடைய ஓன் நாலேஜை வச்சு ஒரு சிகப்பு கலரில் ஆயில் கொடுப்பேன். அது வந்து எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய மெடிசன் வேல்யூவாக இருக்கும் என்பதை மிகவும் பணிவாக தெரிவிச்சுக்கிறேன். என்னை வெளிநாட்டுக்கு பயிற்சிக்கும் அனுப்பணும். பொருளாதார சரிவு ஏற்பட்டனால என்னுடைய நிலம் மானாவாரி மேட்டு நிலம் இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ கிணறு கொடுத்து உதவி செய்தால் மட்டும்தான் நான் இந்த கலகாய மணிலாவை உற்பத்தி பண்ணி டெவலப் பண்ணி உதவியாக வெளியாளுக்கு கொடுக்க முடியும் என்பதையும் பேட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் எல்லா ப்ரொஃபஸர் வந்து பார்த்து போயிருக்கிறாங்க. பார்த்துட்டு போனாலும் என்னை கொட்டை கொடுன்னு கேட்குறாங்க. இன்னும் மாடிவேட் பண்ணிங்கிறேன், இன்னும் பூர்த்தி அடையலை. சாதா கொட்டையிலேயே வந்து இப்போ வெள்ளை சிவப்பு கருப்புலேயே வந்து ஃபேக்டர் வந்து 100க்கு 100 இருக்குது. அது வந்து 0.4 தான் மைசோல் இருக்குது. இப்போ வந்து ஃபுல் கருப்பை பண்ணியிருக்கிறேன். ஃபுல் ஒரு மணிலா செடியில் 3 காயில் எல்லா காயிலுமே 3 கொட்டை வர்ற மாதிரி பண்ணிட்டேன். அடுத்தது 4 கொட்டை பண்ணுறேன். அடுத்தது இந்திய அளவில் உலக அளவில் 5 கொட்டை பண்ண முடியாது, நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறேன். இது என்னை அனுப்பினால் மட்டும்தான் சாத்தியம். பொருளாதார சரிவு இருக்கிறதுனால என்னை பொருளாதாரம் எனக்கு வந்து பணம் காசு கொடுக்க தேவையில்லை. உதவி பண்ணால் இந்த தமிழுடைய பெருமை இந்த பாரதம் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக தெரியும் என்பதை மிகவும் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து உதவி வேணும் அப்படின்ட்டு எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக வந்து கேட்குறோம். இவ்வளோ நேரம் உங்கள் நிறைய இவ்வளோ பிஸியான நேரத்தையும் எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க.